Hello friends, welcome to Shali's Artistry. போன வீடியோல நம்ம எப்படி ஒரு மாடி தோட்டத்தை ஸ்டெப் பை ஸ்டெப் உருவாக்கணும்னு பார்த்தோம். இந்த வீடியோல அந்த மாடி தோட்டத்துல இருந்து நமக்கு எவ்வளவு காய்கறி கிடைச்சிருக்குன்னு பார்க்க போறோம். ஜூலை மாசத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம மாடி தோட்டத்தை செட் பண்ணோம். இப்ப கிட்டத்தட்ட 2 மாசத்தோட முடிவுல ஆகஸ்ட் 30th அப்படிங்கிற டைம்ல பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா செடியிலுமே பூ பூக்கறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சில செடிகள்ல காயும் காய்க்கறக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு வாரம் கழிஞ்சு பார்த்தோம்னா செப்டம்பர் 7ஆம் தேதிங்கும் போது இருக்கிற செடிகள்ல இன்னும் பூவும் இதை விட அதிகமான காயும் காய்க்கறக்க ஆரம்பிச்சிருக்கு. காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா பெருசாக இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ரொம்ப சின்னதாக மொட்டு மாதிரி இருந்துச்சு. இப்போதான் நல்லா பூவாக மாறக்க ஆரம்பிச்சிருக்கு. இது தொடர்ந்து ஒரு 2-3 நாளுக்கு பின்னாடி செப்டம்பர் 10ஆம் தேதிங்கும் போது நாங்கள் 2 காலிஃப்ளவரையும் பொரிச்சிட்டோம். இதை தொடர்ந்து ஒரு 2-3 நாளில் நாங்கள் இதுக்கு நடுவில் பூச்செடியும் வைக்கிறக்க ஆரம்பித்தோம். ஏன்னா பூக்களை தேடி வண்டு பட்டாம்பூச்சிலாம் வரும்போது மகரந்த சேர்க்கை நடக்கும். நாங்கள் தினசரி யூஸ் பண்ணுற காய்கறி வேஸ்ட்டை போடும்போது அதுலேருந்து கிடைக்கிற தக்காளி செடி தான் நாங்கள் எடுத்து வச்சோம். எங்களுக்கே தெரியல இதுக்குள்ளே நாட்டு தக்காளி, ஆப்பிள் தக்காளி 2 வெரைட்டியுமே வந்திருக்குன்னு. இந்த டைம் நிறைய தக்காளி காய்க்கறக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அடுத்த நாளே நாங்கள் இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் பொரிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் இப்போவே பொரிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லாவே பெருசாயிடுச்சு. இது நாட்டு விதைங்கிறதுனால இந்த சைஸில் தான் மேக்ஸிமம் ஆகும், இதுக்கு மேலே பெருசாகாது. ஹைப்ரிட்டில் வேணால் நமக்கு வந்துட்டு ஈல்டு நல்லா பெருசாக கிடைக்கும். நாட்டுக்காயில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும். இந்த முறை கொஞ்சம் நாட்டு தக்காளியும் பழுத்திருக்கு. அதோடவே கொஞ்சம் சுக்குட்டி கீரையும் கிடைச்சிருக்கு. நாங்கள் 2 பூத்தொட்டியில் சுக்குட்டி கீரை வச்சிருந்தோம். அது 2மே இன்னைக்கு நாங்கள் பொரிச்சிட்டோம். செப்டம்பர் 15ஆம் தேதியோட காய்கறி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் காலிஃப்ளவர் கிடைச்சிருக்கு, ஒரு 5 காலிஃப்ளவர், அப்புறம் கொஞ்சம் தக்காளியும், அப்புறம் கொஞ்சம் சுக்குட்டி கீரையும் கிடைச்சிருக்கு. அடுத்த வாரம் எல்லாமே தக்காளியாக தான் கிடைச்சிச்சு. ஆனால் இது மாடி தோட்டத்திலேருந்து எடுக்கல, எங்கள் பால்கனியில் இருக்கிற இன்னொரு செடியிலேருந்து எடுத்தோம். ஒரு 10 நாளைக்கு பின்னாடி இப்போதான் திரும்பியும் நாங்கள் அறுவடை செய்யறக்க ஆரம்பிச்சிருக்கோம். அக்டோபர் 3ஆம் தேதிங்கும் போது நிறைய கத்திரிக்காய் கிடைக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. கத்திரிக்காய் ஒரு 7-8 கத்திரிக்காய் இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கத்திரிக்காய் அறுவடை செய்கிறோம். கூடவே நிறைய தக்காளியும் கிடச்சிச்சு. ஆல்ரெடி நாங்கள் தக்காளி பறிச்சனால அந்தளவுக்கு எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஆனால் நிறைய தக்காளி கிடச்சிச்சு இந்த டைம். ஆப்பிள் தக்காளியும் சரி, நாட்டு தக்காளியும் சரி நிறைய கிடச்சிச்சு. திரும்பவும் ஒரு வாரம் கழிஞ்சு அக்டோபர் 11ஆம் தேதிங்கும் போது நாங்கள் திருப்பி அறுவடை செய்யறக்க ஆரம்பித்தோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் கத்திரிக்காய், திரும்பவும் தக்காளி, கூடவே கொஞ்சம் காலிஃப்ளவரும் கிடச்சிச்சு. காலிஃப்ளவர் வந்து ரொம்ப நாள் கழிஞ்சு நாங்கள் திருப்பி எடுக்கிறோம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா போன டைம் இருந்ததை விட இந்த டைம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஈல்டு வந்து கொஞ்சம் நல்லா கிடச்சிருக்கு. அதே மாதிரி தக்காளியும் நிறைய கிடைச்சிருக்கு. எப்பவும் போல தக்காளி நிறைய கிடைச்சிருக்கு. எங்கெங்கெல்லாம் நாங்கள் ஏற்கனவே காலிஃப்ளவர் வச்சிருக்கோமோ அந்த இடத்துல காலிஃப்ளவருக்கு பதிலாக இப்போ வேற வேற செடிகள்லாம் வைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டோம். சின்ன சின்னதாக இப்போ பீன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இந்த கிளிப்போட ஃபர்ஸ்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு செடி இருந்திருக்கும், அதுதான் வந்து பீன்ஸு. ஒரு 2-3 தொட்டியில் எங்கெங்கெல்லாம் காலிஃப்ளவர் ரிமூவ் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் நாங்கள் பீன்ஸ் வச்சிருக்கோம். இன்னொரு 10 நாள் கழிஞ்சு நாங்கள் அறுவடை செய்யும்போது நாங்கள் வந்து முழாம்பழம் எடுத்தோம். ஈல்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த முறை கொஞ்சம் அவரைக்காயும் கிடச்சிச்சு. இது கூட நாங்கள் தர்பூசணி செடியும் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக 3 பிஞ்சு வந்திருக்கு. இதோட செடியும் நல்லா படர்றக்க ஆரம்பிச்சிருக்கு.
கூடவே பீன்ஸும் வச்சுருக்கோம். போன வாரமே ஏற்கனவே பீன்ஸ் போட்டிருந்தோம். இந்த வாரம் திரும்பியும் எக்ஸ்ட்ரா பீன்ஸ் செடி போட்டிருக்கோம். இந்த வாரமும் நமக்கு நிறைய கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. கத்திரிக்காய் கூடயே ஒரு காலிஃப்ளவரும் நம்ம எடுத்திருக்கோம். கொஞ்சமாக தக்காளியும் எடுத்திருக்கோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் அதிகமான பூச்செடிகளை கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்த வாரத்தில் கத்திரிக்காயோட ஹார்வெஸ்ட் கம்மியாயிடுச்சு. 2 கத்திரிக்காய் தான் கிடச்சிச்சு. ஆனால் தக்காளி எப்போ போல் போயிட்டுருக்கு. ஜூலை மாதத்தோட முதல் வாரத்தில் இந்த கார்டனிங் ஆரம்பித்தோம். செப்டம்பர் மாதத்தோட முதல் வாரங்கும் போது நமக்கு காய்கறி கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 2 மாதத்தோட அறுவடை நம்ம பார்த்துட்டோம். புதினாவும் பொரிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் இதை காமிச்சதில்லை, ஏன்னா மாடியோட ஒரு ஓரத்தில் வச்சுருந்தோம். இந்த செட்டப்புக்குள்ளே அதை வைக்கல. கிட்டத்தட்ட ஒரு கட்டு புதினா கிடச்சிச்சு அதுலேருந்து. இது கூட தர்பூசணி, பீர்க்கங்காய், பீன்ஸு, வெண்டைக்காய்னு புதுசாகவும் செடி வச்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் நாட்டு விதைகள் எல்லாம் எங்கேருந்து வாங்கினோம், உரங்கள்லாம் எப்படி வீட்லேயே தயாரித்தோம், பூச்சிக்கொல்லி மருந்துக்கு பதிலாக என்ன ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணோங்கிறதெல்லாம் ஒரு பெரிய டீட்டெயில்டு லிஸ்ட்டாக கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.